Hello everyone, welcome back to Shanti's Kitchen UK. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை சுத்தி நிறைய பேர் ரொம்ப நல்லா சமைக்கிற குக் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸலன்ட் குக்கோட டிஷ்ஷை நம்ம சாப்பிட்றப்போ நம்ம ஃபேஸ்ல அப்படியே பல்ப் ஏறியும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி போய் நம்ம கேட்போம். ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ நம்ம சேனல்ல நல்லா சமைக்கிறவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி போடுறது தான் இந்த கெஸ்ட் ஸ்பெஷலுங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பர் ரெசிபி, ரொம்ப யூனிக்கான ரெசிபி பண்ண போறாங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டை பத்தி ஒரு 2 லைன் சொல்லணும்னா, ஹி இஸ் a வெரி எக்ஸலண்ட் குக்குங்க. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம ஒரு சில குசின்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது இந்தியன் டிஷ் பண்றாங்கன்னா இந்தியன் டிஷ் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இவரு எல்லாமேங்க. ஸோ இந்தியன் கியூசின், சைனீஸ் கியூசின், ஜாப்பனீஸ், கொரியன் எல்லாமே நல்லா சமைப்பாங்க. ஸோ அதே சமயம் வந்துட்டு அதோட ஆத்தென்டிசிட்டியும் ரொம்ப அழகா அந்த டிஷ்ல கொண்டு வருவாங்க. ஸோ ஆனா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான விஷயம் இவங்க கிட்ட. ஸோ இப்போ நம்மளுடைய கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ டாக்டர் ராஜீவ் வேதாந்தம், அனஸ்தட்டிக் கன்சல்டன்ட். ஸோ வெல்கம் டு மை சேனல் ராஜீவ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வீக்கெண்டை எங்களுக்காக இந்த சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ராஜீவ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாந்தி, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சேனல்ல இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ராஜீவ். நான் அவ்வளவு பெரிய குக்கெல்லாம் இல்ல. எங்களுக்கு தெரியும், ராஜீவை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ராஜீவ் எவ்வளவு கிரேட் குக்குன்னு தெரியும். தேங்க்யூ ராஜீவ். இப்போ ஆக்சுவலா நான் வந்து சில இன்டர்நேஷனல் குவிசீன்ஸ் எல்லாம் நான் 2-3 பண்ணி காட்ட போறேன். ஓகே. அது மெயினா ஏன் சூஸ் பண்ணேன்னா, எங்க சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கூட போட்டு கொடு அப்படின்னு சொல்றதுனால அதனாலதான் வந்து இந்த டிஷஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப ஈஸி டிஷஸ் as well. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் குக் பண்ண போற ஒரு காம்போ மாதிரி வந்து ஜமைக்கன் குவிசின். அந்த ஜமைக்கன் குவிசின்ல வந்து gumbo peas and rice அப்படிங்கிறது ஜமைக்கன் ஃபேமஸ் டிஷ். சூப்பர். அது ஸ்டேபிள் டிஷ் அவங்களோட டே டு டே குக்கிங். அந்த டிஷ். செகண்ட் டிஷ் அதனோட சைடு வந்து ஒரு ஜர்க் ஸ்பைஸ்ட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லி அது கூட காம்பினேஷன். வெரி குட். ரொம்ப யூனிக்கா இருக்கு ராஜு. சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஆமா, ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். அதுக்கு என்னன்னா சில இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். And also they are not very expensive as well. So it's easily available. சோ எப்படி ராஜு, இப்ப இந்தியால இருக்கிறவங்க ட்ரை பண்ணணும்னா அவங்களுக்கும் ஈஸியா இருக்குமா இந்த ரெசிபிஸ்? இந்த இதெல்லாம் இந்தியால இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்காட்ச் பானட் சில்லிஸ் வந்து மேபி சில சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கலாம். சரி, நீங்க குக் பண்றப்போ இதுக்கு பதில் எது சேர்க்கலாம் கூட நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது பண்ணலாம். ஆர் அத ஸ்கிப் பண்ணா கூட இட் will still be fine. ஓகே. சோ ஓகே, சோ நம்ம எப்படி சமைக்கலாம் போயிடலாமா? Thank you. இப்போ என்ன வேணும்னு சொல்லிடுறீங்களா ராஜு? ஓகே. கொஞ்சம் 1 or 2 garlic sliced, spring onions ஒரு 3 spring onions. ஓகே. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் பானட் சில்லிஸ் அப்படின்னு பேரு. ஓகே. இது சூப்பர் மார்க்கெட்ஸ்ல you will be able to get. ஓகே. அப்படி கிடைக்காட்டி எனி ரொம்ப ஸ்பைசியான ஒரு சில்லி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க ஸ்காட்ச் பானட்ஸ்னு கிடைக்கும், ஹேபனேரோ சில்லிஸ்னு கிடைக்கும் இங்க யூகேல. ஓகே. அப்புறம் இந்தியால வந்து நாகா சில்லி ஆர் பூத் ஜோலக்கியா சில்லிஸ் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ரொம்ப இருக்கிறதே ஸ்பைசியஸ்ட் சில்லிஸ் வந்து இது 5th or 6th ஸ்பைசியஸ்ட் சில்லி இன் தி வேர்ல்ட். இதை வந்து கட் பண்ணக்கூடாது. இது வந்து கட் பண்ணோம்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிரும், சாப்பிட முடியாது. ஓகே. இது வந்து ஜஸ்ட் அது ஃப்ளோட் பண்ணி அதனோட ஃபிளேவர் அதுல இன்கார்பரேட் பண்றது தான். ஓகே. அப்புறம் ஹெர்ப்ஸ். ஓகே. இந்த ஜமைக்கன் டிஷ்ஷஸ்க்கு வந்து மெயினா தைம், பே லீஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நான் வந்து கொஞ்சம் தைமும் பே லீஃபையும் இப்படி ஒரு பொக்கே கார்னி மாதிரி கட்டி வச்சிருக்கேன். சரி. உங்களுக்கு ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் கிடைக்காட்டி ட்ரைட் தைம், ட்ரைட் பே லீவ்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்பைசஸ் வேணுங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரைட் ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா ஆல் ஸ்பைஸ் பெரிஸ்ன்னு கிடைக்கும். அது வந்து மிளகு மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸா இருக்கும். ஓகே. பவுடரா கூட கிடைக்குது. இன்னொன்னு வந்து கிரவுண்ட் நட்மெக், நம்ம க்ளோவ்ஸ், அதுக்கப்புறம் அரோமேட் பவுடர் ஆர் இந்த மேகி கியூப் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே. இத அவாய்ட் பண்றவங்க you don't need to use it. சரி, எது அந்த அரோமேட் பவுடரா இல்ல மேகி கியூபா? எது வேணாலும். இது ரெண்டுமே வேண்டியது இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஓகே. இதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்டாக் கியூப் கூட யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள் ஸ்டாக் கியூப். ஓகே. ஓகே.
அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா கங்கோ பீஸ் ஆர் பிஜின் பீஸ் அப்படின்னு கேண்டில் ஏற்கனவே குக்டா கிடைக்குது. இது ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்க ரெட் கிட்னி பீன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓ சரி, ஓகே. அதுக்கப்புறம் கோகனட் மில்க். அப்புறம் இது வந்து இட்ஸ் பார்பாயில்ட் பாஸ்மதி ரைஸ். ஓகே. இது வந்து அந்த ஜோலாஃப் ரைஸ் அண்ட் வெஸ்ட் இண்டியன் குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. உங்களுக்கு நார்மல் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். சரி. இது வந்து நாங்க ஒரு 200 grams ஓகே. ஒரு நியர்லி ஒரு 3/4 கப் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகே. அப்புறம் ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில். ஓகே. சோ இப்போ ஆலிவ் ஆயில் ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன்ஸ். ஓகே. ஆயில் காஞ்சிச்சு. இதுல வந்து ஒரு 2 parts of garlic. ஓகே. லைட்டா கோல்டன் ஆனோனே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்ம சொன்னோமே அதுல வந்து அந்த கீழ இருக்க அந்த ஒயிட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுங்க. ஓகே. அந்த கிரீன் பார்ட்ஸ் வந்து லேட்டா கார்னிஷ் யூஸ் பண்ணலாம். ஓகே. நார்மல் ஆனியன்ஸ் கூட யூ கேன் யூஸ். ஓகே. நல்ல சாப் பண்ண ஆனியன் கொஞ்சம் சிம்ல வச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணனும். லைட் கோல்டன் ஆனா போச்சு போதும். யூ டோன்ட் நீட் டு டார்க்கன். நான் காமிச்ச அந்த பொக்கே கார்னி. ஓகே. அந்த தைமும் அந்த பே லீவ்ஸையும் கட்டி வச்சிருக்கிறத போடலாம். ஓகே. ரெட் கிட்னி பீன்ஸ் கூட போடலாம். கங்கோ பீஸ் நான் போடுறேன். சரி, ஓகே. இது ஒரு கேன் போட்டேன். ஓகே. இது வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் ஆர் the jollof rice ஒரு 3/4 கப் எடுத்துறோம்ல. 3/4 கப் எடுத்துறோம். அது 250 to 250 grams. ஓகே. அத கொஞ்சம் சோக் பண்ணி வாஷ் பண்ணி ஓகே நம்ம நார்மலா ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அது மாதிரி பண்ணிடலாம். சோ நல்லா வாஷ் பண்ணி எவ்வளவு நேரம் சோக் பண்ணனும் ராஜு? ஒரு 15 minutes சோக் பண்ணா போதும். சரி, ஓகே. சோக்ட் ரைஸ் இதுக்குள்ள. ஓகே. அந்த தைமோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு ராஜு. நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லா வருது. ஆமா, நீங்க ஃப்ரெஷ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். ட்ரைடு கூட யூஸ் பண்ணலாம். பட் ஓகே, ட்ரைடு யூஸ் பண்ணா நீங்க கொஞ்சம் ஒரு 10 minutes அது வாட்டர்ல சோக் பண்ணி கூட போடலாம். அப்போ இன்னும் அது வாயில வந்து ரொம்ப பேடா கிடைக்காது. ஓகே. சால்ட். ஓகே. நான் இங்க ஒரு 2 spoons போடுறேன். ஓகே, ஒரு 2 ஸ்பூன். ஓகே. ஸ்பைஸ் 1/4 spoon ஆல் ஸ்பைஸ் பவுடர். ஓகே. சோ நட்மெக் வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச். ஓகே. க்ளோவ்ஸ் பவுடர்ல ஜஸ்ட் இது ஹோல் க்ளோவ்ஸ். ஓகே. இது 1 or 2 போட்டா போதும், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர். ஓகே. பவுடர்னு இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 1/2 spoon. ஓகே. அந்த அளவுக்கு போட்டா போதும். ஸ்டிர் பண்ணிருங்க. பண்ணி அந்த ஆலிவ் ஆயில்ல நல்லா குக் ஆகும். ஓகே. ஒரு 5 to 6 minutes பண்ணினா போதுமா? ஆமா, ஜஸ்ட் நல்லா இன்கார்பரேட் ஆகணும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம். வந்து கெட்டில்ல வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஹாட் வாட்டர். எப்பவுமே வந்து ரைஸ் குக் பண்ணும்போது ஹாட் வாட்டர் விடுங்க. ஓகே. நீங்க கோல்ட் வாட்டர் விட்டீங்கன்னா ரைஸ் வந்து சரியா குக் ஆகாது. சரி, ஓகே. 1:2 ரேஷியோல 1:1 வாட்டர், இன்னொரு half வந்து கோகனட் மில்க். ஓகே. கோகனட் மில்க் ஃப்ரெஷ்ஷா நீங்க கோகனட் மில்க் எடுத்து விட்டீங்கன்னா இன்னும் ஓகே ஃப்ளேவர்ஸமா இருக்கும். இங்க கேன் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆமா, கரெக்ட். சோ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ரைஸ் அண்ட் கோகனட் மில்க். இத ஒரு ஸ்டர் பண்ணிட்டு சூப்பர். சால்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கான்னு பாத்துங்க. சரி. இதுலயே வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்னா paprika பவுடர் போடலாம் அதுல. ஓகே. அந்த மாதிரி போட்டா கூட இட்ஸ் ஓகே. ஓகே. சோ இது ஜஸ்ட் ஒரு நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்காட்ச் பானட் பெப்பர்ஸ் இருக்கேன் 2 or 3 ஜஸ்ட் அது மேல போட்டா போதும். சோ நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஃப்ளேவர் நல்லா வரும். ஓகே, சூப்பர். வந்ததுக்கு அப்புறம் இத ஜஸ்ட் லிட் போட்டு கவர் பண்ணிட்டு ஒரு 10 minutes கொஞ்சம் ஹைல, அப்புறம் ரொம்ப லோ ஃப்ளேம்ல ஒரு 5 to 10 minutes ஓகே வெச்சீங்கன்னா முடிஞ்சது. இது நம்ம ரைஸ் குக் பண்ற மாதிரி தான். ஓகே. இந்த ரைஸ் வந்துட்டு இது குக் ஆயிட்டு இருக்குது. இது குக் ஆற டைம்ல இந்த ரைஸ்க்கு ஒரு சைடு டிஷ்ஷா ஒரு பொட்டேட்டோ பண்ணிடுறாங்க. இது என்ன ராஜு பண்ண போறோம்? இது வந்து ஸ்பைசி பொட்டேட்டோஸ். சூப்பர். இதுவும் அந்த ஜமைக்கன் ஃப்ளேவர்ஸ் ஜர்க் ஸ்பைஸ் பொட்டேட்டோஸ் அப்படின்னு பண்ண போறேன். ஓகே. இது வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு அந்த ஸ்பைசிங் கொடுக்குறேன். சரி. நார்மலா வந்து அவங்க ஒரிஜினல் டிஷ் வந்து வெட் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு அரைச்சு விடுவாங்க. ஓகே, ஓகே. சோ இது ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ இல்ல? ஆல்ரெடி பாயில் பண்ணி இப்படி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. சோ இதுல என்ன போடுறோம்? இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில். ஓகே, ஆலிவ் ஒரு நல்ல ஒரு 2 tablespoons நல்லா கோட் பண்ற மாதிரி. சரி. ஒரு அவன் ப்ரூஃப் டிஷ்ல வச்சு பண்ணுங்க. ஓகே. அவன்ல வச்சிட போறோம். அவன்ல வெச்சிடலாம். ஓகே.
இல்ல நம்ம மேரினேட் பண்ணிட்டு தவால கூட ஃப்ரை பண்ணலாம், நான் ஸ்டிக் பேன்ல கூட ஃப்ரை பண்ணலாம். ஓகே. அடுத்தது இதுக்கு தேவையான சால்ட், ஒரு நிமிஷம், சால்ட் டு டேஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்வீட் paprika பவுடர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது ரெண்டுமே வந்து நல்ல கலரும் கொடுக்கும், பட் மைல்ட் ஸ்பைஸா இருக்கும். சூப்பர். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ். ஓகே. இப்போ நான் தைம் போடுறேன், கொஞ்சம் அதை அப்படியே உதுத்தி போட்டீங்கன்னா, ஓகே, ஸ்டெம்ஸ் இல்லாம போட்டீங்கன்னா நீங்க வாயில கிடைக்காது. ஓகே. ஆஃப் ஆல் ஸ்பைஸ் பவுடர். ஓகே. நம்ம அந்த ரைஸ்ல போட்டது எல்லாமே அதே டிஷஸ். இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிருக்கிறது இந்த paprika பவுடர். ஓகே. அதே இந்த ஜமைக்கன் ஸ்பைசஸ் வந்து இதுதான். நட்மெக் ஒரு பிஞ்ச், garlic கூட கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ஓகே. பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணலாம். Black pepper கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து 200 டிகிரிஸ்ல அவனை ஹீட் பண்ணிருக்கோம். ஓகே. அதுல வந்து நீங்க ஒரு 15 to 20 minutes. சோ டாப் ஷெல்ஃப்ல 15 to 20 minutes. ஓகே. டோட்டலா ஒரு 20 minutes ஆயிருக்குது. சோ இப்போ இத திறந்து பார்த்துடலாம் ஆயிடுச்சான்னு. வாவ், சூப்பர், நல்லாவே ஆயிருக்கு. சோ நம்மளுடைய ஸ்பைசி ஜர்க் பொட்டேட்டோ இப்போ ரெடியா இருக்கும். ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். வாவ், நல்ல ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஹர்ப் தைமோட ஃப்ளேவர் நினைக்கிறேன், நல்லா இருக்கு. ஆமா. சோ ஸ்பைசி ஜர்க் பொட்டேட்டோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு ராஜீவ். நல்லா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ஜமைக்கன் ரைஸ் ரெடி. அதுக்கு சைட் டிஷ்ஷா சோ ஸ்பைசி ஜர்க் பொட்டேட்டோவும் ரெடி. சோ இத இப்ப சர்வ் பண்ணிடலாம். நான் வெஜிடேரியன்ஸ் வந்து டெஃபினெட்லி இதே ஜர்க் சீசனிங்கா நீங்க நான் வெஜிடேரியன் சிக்கன்ல பண்ணலாமா? சூப்பர். ஓகே. இன்ஃபேக்ட் இதனோட அந்த காம்போ வந்து அது நல்லா சூட் ஆகும். ஓகே. நம்மளுடைய ஜமைக்கன் ரைஸ் அண்ட் ஸ்பைசி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ. கண்டிப்பா ராஜீவ், தேங்க்யூ சோ மச். நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு நம்ம பக்கத்துல எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்து போறப்பவே இந்த ஃபிளேவர் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்குது. ரைஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. அந்த கோகோனட் மில்க்ல அந்த ரைஸ் வெந்தது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ராஜீவ். அதே மாதிரி அந்த தைம், அதோட அந்த ஹர்போட ஸ்மெல் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ராஜீவ் சொன்ன மாதிரி உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். சோ நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா ஆப்டா இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ ரொம்ப சிம்பிளா இருந்தது, ஆனா டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்குது. நம்ம அவ்வளவு சிம்பிளா பண்ணினோமானே தெரியல. சோ ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு காம்பினேஷன். சோ நம்மளுடைய சேனல்ல ஒரு யூனிக்கான ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் ராஜீவ். சோ இன்னும் ஃபியூ டிஷஸ் சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. சோ அதையும் நம்ம பார்த்துடலாம்.